புற்றுநோய் செல்களை கொல்லும் மாத்திரையை கண்டுபிடித்து இந்திய மருத்துவர்கள் புதிய சாதனை படைத்துள்ளனர். வெறும் 100 ரூபாய்க்கு விற்பனைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த மாத்திரை மருத்துவத்துறையில் புரட்சியை ஏற்படுத்துமா? துறைசார் மருத்துவ வல்லுநருடன் நான் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அபரிமிதமான வளர்ச்சியால் மருத்துவத்துறையில் நாள்தோறும் பல்வேறு சாதனைகள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் புற்றுநோயும் அதனால் ஏற்படும் மரணங்களும் இன்றளவும் மருத்துவத்துறைக்கு பெரும் சவாலாக நீடிக்கிறது. இந்தியாவில் சராசரியாக ஆண்டுக்கு 14 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படும் நிலையில் அதில் சுமார் 9 லட்சம் பேர் மரணிப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்வதை வைத்தே புற்றுநோயின் கோர முகத்தை நம்மால் உணர முடியும். இந்த உயிர்கொல்லி நோயை முற்றிலுமாக ஒழிக்க மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகள் உலகம் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் அதில் முழுமையான வெற்றி இதுவரை கைகூடவில்லை. இந்த சூழலில் மும்பையில் உள்ள பிரபல டாடா நிறுவனத்தின் மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் 10 ஆண்டுகளுக்கும் மேலான தொடர் முயற்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து எலிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் வெற்றி பெற்றிருப்பது சர்வதேச விஞ்ஞானிகளையே திகைக்க வைத்துள்ளது. புற்றுநோய் ஆராய்ச்சியில் பெரும் சாதனையாக பார்க்கப்படும் இந்த கண்டுபிடிப்பு ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு மறுமுறை வராமல் தடுப்பதிலும் ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பியால் ஏற்படும் பக்க விளைவுகளை 50% வரை குறைப்பதிலும் சிறப்பாக செயலாற்றுவது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் விரைவில் சந்தைகளில் விற்பனைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாத்திரை வெறும் 100 ரூபாய் என்கிற மிக குறைவான விலையில் விற்பனை செய்யப்படும் என டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் கேசவராஜனிடம் பேசினோம். இந்த மாத்திரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இந்த அறிவியல் நம்ம நாட்டிலே பண்ணதுங்கிறது நம்மளுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுல ஒரு நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதில்ல. இந்த புற்றுநோய் சிகிச்சை என்ன ட்ரீட்மெண்டோட என்ன ஒரு பின்விளைகள் அதோட வர அதனால எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் மிஸ் பண்றாங்க. அந்த இதெல்லாம் நம்மளுக்கு குறையும். ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த ட்ரக் நம்ம எடுக்கிறதுனால அடுத்து திருப்பி வர சான்சஸும் குறையும். ஒரு முறை வந்த பிறகு தடுப்பதற்கு முடியும்னா புற்றுநோய் வராமலே தடுக்கவும் மருந்துகள் கண்டுபிடிப்பது சாத்தியமா? இப்பயே கொஞ்சம் மருந்துகள் இருக்கு. அதை சாப்பிடுவதனால திருப்பி வராம இருக்கிற சான்சஸ் குறைக்கும்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஆல்ரெடி இருக்கு. இந்த மருந்து எந்த மாதிரி புற்றுநோய்களுக்கு சாப்பிட்டா இன்னும் வருங்கிறது அடுத்த அவங்க லிஸ்ட்ல தான் அவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் என்னங்கிறது எந்தெந்த புற்றுநோய்க்கு இது திருப்பி வராம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது நமக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். சொசைட்டில ஒரு இது இருக்கு, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி மருந்துனா நல்ல மருந்து அப்படிங்கிற ஒரு ஆல்ரெடி ஒரு பிக்சட் ஒரு ஐடியா இருக்கு. அதை இந்த மருந்து உடைக்கும்னு நான் நம்புறேன். குறிப்பாக கணையம், நுரையீரல் மற்றும் வாய் புற்றுநோய்க்கு எதிராக இந்த மாத்திரை பயனுள்ளதாக இருக்கும் என்பது மருத்துவ நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. உலகின் தலை சிறந்த சர்வதேச மருத்துவ நிபுணர்களே மெச்சும் அளவுக்கு இந்திய மருத்துவர்களின் புற்றுநோய்க்கு எதிரான மாத்திரை கண்டுபிடிப்பு அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.